ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு அதிசார பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு அதிசாரம் எப்போ நடக்குது அப்படின்னா 17/10/2025 இருந்து 7/12/2025 வரைக்கும் இந்த குரு அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வராரு. அதுக்கப்புறம் வக்ரகதியாகி கடக ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போயிடுவார். இந்த அதிசாரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மாத காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த 1.5 மாத காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு அஷ்டமத்துக்கு போய் உச்சமாகிறாரு. உங்களுடைய ராசி அதிபதியை யார்? குரு. அவர் அஷ்டமத்தில் போய் உச்சமாகிறாரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குருவோடைய அனுகிரகம், குரு பலம் உங்களுக்கு இருக்காது. இந்த காலகட்டத்தில் குருவோடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்காது, அஷ்டமஸ்தானத்துக்கு தான் இருக்குது. ஆனால் பொருளாதார வாழ்க்கை மிக 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 சிறப்பாக இருக்குது. நல்ல உயர்வான ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா குரு அஷ்டமத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ அதனால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. நீங்கள் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, வெளிநாட்டில் மறுபடியும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம், இல்லை ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குரு மறைஞ்சிருக்காரு. இந்த காலகட்டத்தில் நான் புதுசாக தொழில் தொடங்கலாமான்னா குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, சுப விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் தொழில்ஸ்தானம் எப்படி இருக்குது, அதே மாதிரி இப்போ என்ன தசாபுத்தி போகுது, இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு இந்த டைமில் ஆரம்பிங்க. ஆனால் அதெல்லாம் நல்லா இருக்குது, என்னுடைய ஜனன காலத்தில் ரொம்ப நல்லா இருக்குது, குருபலம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். குருபலம் 12ஆம் வீட்டுக்கும் 2ஆம் வீட்டுக்கும் இருக்கனால புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமான்னா கட்டாயம் ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒரு சுப விரயம் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்குது. காசு பணம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வழியிலேருந்து கட்டாயம் உங்களுக்கு வரும். காசு வரணும், அவ்வளோதான். உங்களுடைய கால்குலேஷன் என்ன அப்படின்னா காசு எனக்கு வந்தால் போதும்னா அது கட்டாயம் வந்துடும். ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் உறுதியாக இருக்குது. அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. குரு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நல்ல வளர்ச்சி பெறப்படுது. அதே மாதிரி தேங்கியிருந்த நிலைகள் எல்லாமே, மந்தமான நிலைகள் எல்லாமே மாறி நல்ல ரொட்டேஷன் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போ வருது குரு. அதே மாதிரி இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களும் ரொம்ப சூப்பராக இருக்குது. பொதுவாகவே 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் ரீதியாகவோ அல்லது வீட்டு இடமோ அல்லது வாகனங்களோ வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இந்த தொழிலுக்காகவோ இடத்துக்காகவோ ஏதாவது ஒரு தொழிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்காகவோ அல்லது வாகனங்கள் வாங்குறதுக்கோ ஏதாவது ஒரு சுப செலவு பண்ணுங்கள். குரு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த அமைப்பை நான் சொல்கிறேன். அது இல்லாமல் உங்களுக்கு 4 கூடையவரே இருக்கனால இது ரொம்ப ரொம்ப அற்புதமான டைமு. இதுக்கு அடுத்தது உத்தியோகத்தினங்களுக்குலாம் நல்ல வளர்ச்சி தான். ஏன்னா 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதனால் நல்ல இன்கம் அப்படிங்கிறது வரப்போகுது. சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அஷ்டமத்தில் பார்க்கறதுனால உத்தியோகத்தில் இருக்கவங்க ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா நீங்கள் அசால்ட்டாக இருக்கிறீங்க, எல்லாத்தையும் நம்புறீங்க, உங்கள் பார்ட்னர்ஸை நம்புறீங்க, அல்லது நீங்கள் நம்பி ஒருத்தங்களை செக்கில் கையெழுத்து போட்டு போகிறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கட்டாயம் அது ஒரு ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். ஏன்னா 7ஆம் இடம் எப்போவுமே உங்களுக்கு பாதகமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப நாலேஜானவங்க, நல்ல திறமையானவங்க. ஆனால் யாரையும் ஈஸியாக நம்பாதீங்க. அது மூலிமா உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் நஷ்டம் ஏற்படும். அதாவது நம்பி எவ்வளோதான் இழப்பீங்க. இழந்து ஒரு இழப்பிலே நம்ம வாழ்க்கையை பாடம் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் முடியாது. ஏன்னா இழந்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கற்றுக்குவேன் அப்படின்னா ஒரு வாழ்க்கை பத்தாது உங்களுக்கு. அதனால் தயவுசெய்து, ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிபதி யாருன்னா குரு தான். தனுசுக்கு அதிபதி யார்? குரு. அவங்க மற்றவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். உண்மையாலுமே உங்கள் அட்வைஸை கேட்டு ஒருத்தன் பண்ணுறான்னா அவன் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிருவான். நீங்கள் என்னென்னா நமக்கு தெரியும்னு நினச்சிட்டு சில இடங்களில் கோட்டை விட்டுருவீங்க. அதாவது கோட்டை விட்டுருவீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாகி ஏமாந்து யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் வேற அதை அழுகுவீங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா யாரையுமே நம்பாதீங்க. இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பாதீங்க. அதே மாதிரி தயவுசெய்து இவனுக்கு நான் கேரண்டின்னு ஜாமீன் இது போட்டுறாதீங்க. இதெல்லாம் தேவையில்லாத அவமானங்களை கொண்டு வந்து கொடுத்துருவேன். அஷ்டமத்து ஸ்தானத்துக்கு வராரு. தேவையில்லாத அவமானங்கள், நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறது, கமிட்மெண்ட் கொடுக்கறது, இதெல்லாம் 1.5 மாதத்துக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா இது மூலிமா தேவையில்லாத கெட்ட பேர், அவமானங்கள், மன உளைச்சல்களுக்கெல்லாம் ஆளாகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அஷ்டமஸ்தானனாலே
தேவையில்லாத அவப்பெயர்கள், மன உளைச்சல் ஆகிறது, கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் தயவுசெய்து இது பண்ணுங்கள். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு கட்டாயம் பண்ணுங்கள். காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா சனியும் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அதே மாதிரி குருவோடைய பார்வை உங்களுக்கு இல்லாதனால, சனி பார்க்கறதுனால சனியோட குரு காலபைரவருங்கிறாங்க. காலபைரவர் வழிபாடு கட்டாயம் நீங்கள் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த அஷ்டமத்தில் இருக்கும்போது சம்டைம் பிரச்சனைகள் இருக்கும்போது சூசைடல் தாட்டு கூட கொடுத்துரும். அதனால் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அதனால் காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் உறுதுணையாக இருக்கும். அதாவது குருபலம் இல்லாத போது தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கும்போது தலைக்கு வரக்கூடிய தலைப்பாயோடு போயிடும். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை உங்களுக்கு காப்பாற்றி கொடுத்துரும். அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் நல்லபடியாக இருப்பாங்க. நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள், நல்ல இடத்துல வேலை பார்க்கக்கூடியது, போட்டித் தேர்வுகளில் வெற்றி, படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கல்வி ஸ்தானத்தையே குரு பார்க்குறதுனால ரொம்ப நல்லா இருக்குது. சில பேருக்குலாம் கல்விக்காக கடன் கிடைக்கிறது, வெளிநாட்டில் போய் படிக்கிறது, அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகிறது, 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது, ஒரு பதவியில் போய் உட்காறது, இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தும். காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது, இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருக்கவங்க மட்டும் அக்கம் பக்கத்தில் பார்க்கும்போது பேசும்போது இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கணும். கணக்கு வழக்குகள், செக்கில் கையெழுத்து போடுறது, லெட்டரை படித்து பார்க்காம கையெழுத்து போடுறது, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தட்ட ஃபோனில் பேசுகிறது, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இல்லை அப்படின்னா அவ்வளோதாங்க. நமக்கு எல்லாருமே என்ன செஞ்சுருவாங்க, நம்மளை ஏமாற்றிட்டு டாட்டா பைபா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. ஏமாந்த கோழி அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு நம்மளை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போவாங்க. அதனால் இதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே நீங்கள் திறமைசாலியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி தான் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே பூராட நட்சத்திரக்காரங்கள் போராடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது காரணம் என்னென்னா நீங்கள் ரொம்ப அறிவாளி, நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய நபர்கள். ஆனால் பொதுவாக உங்களுடைய நாலேஜுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட்டில் நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்களோ பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் அதே மாதிரி இருக்கணும்ல, இருக்காது. ஸோ அதனால் போராடும் சொல்லுவாங்க. நீங்கள் வாழ்க்கையில் போராடி அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சலிச்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட்டில் இருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. ஸோ அதனால் நீங்கள் என்னென்னா உங்களுடைய நாலேஜு நல்லது தான், ஆனால் எனர்ஜியை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இந்த காலகட்டங்களில் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. உங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாகவே மாங்கல்ய ஸ்தானத்துக்கு குரு வந்திருக்கு. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பொதுவாகவே நீங்கள் தப்பே செய்யலைனாலும் உங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துறதுக்கு எங்கேயாவது இருந்து யாராவது ஒரு குறைய சொல்லுவாங்க. அவங்க துரத்தி விட்டுருங்க. இல்லைன்னா அவங்க இருக்கிற இடத்துல நீங்கள் திரும்பியே பார்க்காம வந்துடுங்க. நேரங்காலம் சரியில்லை அப்படின்னா நம்ம வாடா சண்டைக்குன்னு கூப்பிடவே கூடாது யாரையும். அதனால் ஒதுங்கி போயிருங்க. பொதுவாகவே நீங்கள் போயிட்டு கத்தி எடுத்து கத்தி சண்டை போடுற ஆள் கிடையாது. நாலேஜ் அறிவால் தான் நீங்கள் சண்டை போடுவீங்க. ஆனால் அதுக்கு இந்த டைம் சரியில்லை. ஸோ அதனால் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துருங்க. முக்கியமாக உங்களுடைய கணவர்கிட்டையும் குடும்பத்தார்கிட்டையும் உங்கள் மேலே தப்பு இருக்கோ இல்லையோ அமைதியாக 1.5 மாதம் கடந்து போயிட்டிங்கன்னா ஓரளவு பிரச்சனைகள் தவிர்க்கப்படுங்க. இந்த 1.5 மாத காலகட்டம் அமைதியாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது அமைதியாக இருக்கணும். முக்கியமாக உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். குரு 12 பார்க்குது, 4 பார்க்குது, அஷ்டமத்தில் இருக்குது. 4ஆம் இடம்ங்கிறது வண்டி வாகனங்கள். மனசு சரியில்லை அப்படின்னா தயவுசெய்து வண்டியை ஓட்டாதீங்க. அதே மாதிரி 12ஆம் இடம்ங்கிறது மருத்துவ விரயமாக போயிடும். அதனால் தேவையில்லாதது ஹெல்த் சம்மந்தப்பட்ட சர்ஜரி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. தயவு செய்து நீங்கள் உங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கணும். ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதனால் நல்ல காலங்கள் வரும்போது அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம பரிபூர்ணமாக ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ அதனால் உங்களோட ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் அதை பார்த்து இருந்துக்குங்க. இதுக்கு அடுத்தது கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அஷ்டமத்தில்ங்கும்போது ஒரு நெகட்டிவாவது ஆகும். பட் ஆனால் நல்லா ஜெயிச்சிருவீங்க. நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆகிறது இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் இருக்கும். அதே மாதிரி ஒரு வாய்ப்பு வருதுன்னா எதுக்காக வருது, நம்மளுக்கு ஏன் இந்த வாய்ப்பு வருது, இதனால் நமக்கு வேறு ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு பண்ணணும். அஷ்டமத்திலேங்கும்போது மன ரீதியான தாக்குதல்கள், உங்களோட பேரு அவமானங்கள் இது எல்லாமே கடந்து தான் வரணும். கலைத்துறையில் இருந்தால் இது எல்லாத்தையும் கடந்து வர்றது இயற்கையான ஒன்று தான். ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு கடந்து வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் மிகப்பெரிய லெவலில் ஒரு யோகம் ஜாக்பாட் இருக்குது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கிறது, உயரிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க சிவில் சர்வீஸ் இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறது.
ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க லஞ்ச லாவண்யங்களை தவிர்க்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா உங்களுடைய பேர் வந்து லஞ்சம் வாங்கினீங்கன்னு பேப்பரில் டிவியில் எல்லாத்துலேயும் வந்துடும். கவனமாக இருக்கணும். அஷ்டமம் அப்படின்னாலே ஒரு அவமானத்தை கொடுத்துரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. லஞ்ச லாவண்யங்கள் வந்து நீங்கள் வாங்கலைனாலும் உங்களோட உயர் அதிகாரிகளுக்குடைய நிர்பந்தங்களுக்கு ஆளாக்கப்படுறீங்க. அது ஏதாவது வேலை ஒரு கடமை ஒரு இதை மீறி ரூல்ஸை மீறி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து செய்யாமல் ஸ்டெபனாக நிற்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணுங்கள். உடம்பு சரியில்லைன்னு நெஞ்சை பிடிச்சிட்டு போய் படுத்துருங்க. ஏன்னா 1.5 மாத காலத்தில் நீங்கள் உயர் அதிகாரிகளுக்கு ப்ரெஷருக்கு ஆளானீங்கன்னா அடுத்தது உங்களுடைய பேர் வரும். நீங்கள் தான் கை காமிச்சுட்ருவாங்க. உங்களை காப்பாற்ற ஒருத்தர் வர மாட்டாங்க. அதுக்கப்புறமேல் நீங்கள் வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன, உங்களை தியாகம் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் தியாகி ஆகாதீங்க. நீங்கள் மற்றவங்களுக்காக நீங்களும் தியாகம் பண்ணாதீங்க. உங்களுக்காக மற்றவங்களும் தியாகம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற கோட்பாடில் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் இருக்கவங்க எல்லாமே நல்லா இருப்பீங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இதுக்கு அடுத்தது வந்து அரசியல்வாதிகளுக்கு நெகட்டிவாக தான் உங்களுக்கு நிறைய போர்ட்ரேட் ஆகும். அதெல்லாம் மீறி தான் நீங்கள் வரணும். அரசியல்வாதிகள் கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய விஷயங்களில் அஷ்டமத்துலேருந்து பார்க்கறனால கோவப்பட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அதே ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக ஆக்கிடுவாங்க. கட்சியோட இதுலேருந்து அதிருப்தி ஆயிரும். கட்சி தலைமையிடம் வந்து உங்கள் மேலே அதிருப்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பொதுமக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா குருபலம் இந்த டைமில் இல்லை. அதனால் 1.5 மாத காலம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும். சனியோடைய பார்வை தான் இருக்குது. அதனால் நியாயமாக நடந்துக்கிற விஷயங்களை நியாயமாக மட்டும்தான் நடந்துக்கணும். விஷயத்தையும் முன்னெடுக்காதீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கெரியரில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. ஆனாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாகவே வந்து தனுசு ராசிக்கு அஷ்டமத்திலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால காசு பணம் பொருளாதாரம் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தனஸ்தானத்தை பார்க்குறதுனால குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. திடீர் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. அதே மாதிரி உயில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. இவ்வளோ நாளாக தேங்கியிருந்த நிலைகள் இதெல்லாமே மாறி பொருளாதார தடை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்காது. பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை காண முடியும். அதே மாதிரி வெளிநாடு ஃபாரின் வேலைக்கு போகணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களாம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீங்கள் தாராளமாக போகலாம். பொதுவாகவே அஷ்டமத்தில் பார்க்கும்போது தேவையில்லாத அவமானங்கள், விபத்து கண்டங்கள், உயிர் கண்டங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, நான் சொன்ன மாதிரி காலபைரவர் வழிபாடெல்லாம் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத்த ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு அதிசார பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு அதிசாரம் எப்போ வருது அப்படின்னா 17/10/2025 7/12/2025 வரைக்கும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு அதிசாரமாக வராரு. 1.5 மாதம் தான் கரெக்டாக. இது வந்து நம்ம சொல்லக்கூடியது வந்து திருக்கணிதப்படி, சரிங்களா? அதனால் 1.5 மாத காலகட்டம் மட்டும்தான் அதிசாரமாக குரு வராரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 7ஆம் தேதிக்கு மேலே குரு வக்ரமாகி கடகராசிலேருந்து மிதுன ராசிக்கு மறுபடியும் போயிடுவார். உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து 7ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காரு. இது ஒரு நல்ல அமைப்புங்க. இவ்வளோ நாளாக வந்து குரு 6லேருந்து மறைஞ்சிருந்தார். இப்போ வந்து உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. குரு பார்க்கக்கூடிய இடம் எது தெரியுங்களா? 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 11ஆம் இடம்னா என்னங்க? லாபஸ்தானம், குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை. அதே மாதிரி 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் தான் சகல விதமான முயற்சிகளும் உப ஜெயஸ்தானம். நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வெற்றி, சிறு சிறு வெற்றிகளை குறிக்கக்கூடியது 3ஆம் இடம். நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்ஸ் எல்லாம் எந்த லெவலில் பலன் கொடுக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே 3ஆம் இடம் தான். குரு 9ஆம் பார்வையாக பாக்கிய பார்வையை எதை பார்க்குறாரு? அந்த இடத்த பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது. ஆசை அபிலாசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அமைய போகுது. நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நினச்சிங்களோ அத்தனையுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள். ஒரு ஜாக்பாட் காலம் தான் இந்த 1.5 மாதம் வந்து நீங்கள் விரும்பின எல்லா விஷயமும் மனமகிழ்ச்சியோடு இருக்கும். ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. குரு 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு நல்லா அமையுங்க. ஏற்கனவே பார்ட்னர் கூட இருந்த பிரச்சனை எல்லாம் மாறி நல்ல பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எவ்வளோ மன வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, திரும்ப நீங்கள் தொழிலுக்காக ஒரு பார்ட்னரை தேடணும்னு அவசியம் இல்லை. தானாகவே தேடி வரக்கூடியான அமைப்புகள். ஏற்கனவே இருந்த கருத்து
கருத்து வேறுபாடுகள்லாம் உங்களுக்கு மாறிடும். புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இது சூப்பரான டைமு. குருபலம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. புதுசாக ஏதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்கனவே தொழில் மூலிமா வருமானங்களில் ஏதாவது தடைகள் இருந்துச்சு அப்படின்னா குரு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, நல்ல லாபங்கள். அதாவது நீங்கள் 100 ரூபாய் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு லாபத்தை, 1000 ரூபாயா வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி 10 மடங்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மடங்கு 100 மடங்குன்னு அப்படி கிடச்சிரும் உங்களுக்கு. அதனால் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் தான் நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் புதுசாக தொழிலும் தொடங்கலாம், தொழில் ரீதியாக நல்ல லாபமும் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய மூமெண்ட் ஆகும் உங்களுக்கு. புதுசாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அதனால் பிஸ்னஸை சில பேருக்கு மாற்றக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு வந்து பிரான்ச் போடுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தொழிலுக்காக ஒரு இடத்தையோ அல்லது வந்து வேறு ஒரு பிளேஸ்க்கோ மாற்றுறது, ஒரு சிலருக்குலாம் தொழிலையே மாற்றுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த குருபலம் உங்களுக்கு கொடுத்துரும். இதுக்கு அடுத்தது வந்து உத்தியோகத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குங்க. நீங்கள் நல்ல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, இவ்வளோ நாளாக அங்கீகாரமே கிடச்சிருக்காது. என்னடா அது ஓடா உழைச்சி போகிறேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைப்பீங்க. அதுக்கு காரணம் குரு 6ல் இருந்திருப்பார். அதனால் 6ல் இருந்த குரு எதுவுமே கொடுக்க மாட்டார். ஆனால் திடீர்னு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுது இந்த 1.5 மாதத்தில். ஒருவேளை குரு வந்து உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு வராரா என்னன்னு தெரியல. இந்த 1.5 மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு அவர் திரும்ப போயிடுறாரு. ஆனால் நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகர ராசிக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா 7ஆம் வீட்டிலேருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் உச்சமாகி உச்சப்பறவையோடு உங்கள் ராசியை பார்க்குறாருல்ல, இது ஒரு நல்ல பேர் அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் வேலையில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன்ஸு, அதாவது நீங்கள் வந்து எந்த ஜாபில் வேணால் இருங்க, உங்களுக்கு முன்னாடி சீனியர் இருப்பாங்க. ஆனால் இந்த குரு பார்க்குறதுனால என்னென்னா ஒரு 3ஆவது இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க, 4ஆவது இடத்துல இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவர் ஒருத்தர் இறந்துருவார், இன்னொருத்தர் வேலையை வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுவார், ஒருத்தர் அலிகேஷனில் போயிடுவார். இந்த மாதிரி எல்லாமே போய் கடைசியில் அந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் எதிர்பார்த்துக்க, அட எனக்கு முன்னாடி இத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு எப்படா கிடச்சிது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு குரு உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதுதான் வந்து நல்ல ஒரு பேரதிர்ஷ்டம் அப்படின்னு நான் சொன்னேன். அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் உத்தியோகத்திற்கு செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் கரெக்டாக இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுன்னு விரும்புகிறவங்களுக்குலாம் இந்த டைமில் மூவ் பண்ணிங்க அப்படின்னா கிடச்சிரும். ஐடி ஃபீல்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து சூப்பரான டைம். குரு 3ஆம் இடத்தை பார்க்குறது. அதனால் தகவல் தொடர்பு சார்ந்தவங்க, ஐடி ஃபீல்டு இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுக்கு வேலைக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும். இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உறுதியாக இருக்குங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால முயற்சி ஸ்தானம், நீங்கள் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் இவ்வளோ நாளாக அது சக்ஸஸ் ஆகிருக்காது. இந்த டைமில் எடுங்க, குரு பார்க்குறாரு. அப்போது நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து நல்ல பலாபலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். கை மேலேயே வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி இளைய சகோதரன் வழி ஆதரவுகள் இருக்குது. 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால மூத்த சகோதரனா அல்லது சகோதரி வழி ஆதரவுகள். அதே மாதிரி 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால இளைய சகோதரன் சகோதரி வழி, மொத்தத்தில் சகோதரன் சகோதரி வழி ஆதரவுகள். ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து மாறி சுமூகமான உறவுகள் ஏற்பட்டு அவங்க கூடயே நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலைகள், அவங்க வழியாக ஆதரவுகளும் ஆதாயங்களும் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதெல்லாம் நீங்களும் ஏற்படுத்திக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது. பொதுவாகவே மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இது சூப்பராக இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்கனால கணவன் வழி ஆதாயம் உறுதியாக உண்டு. இவ்வளோ நாளாக உங்கள் வீட்டுக்கார் உங்கள் பேச்சை கேட்கலன்னா கூட இந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண் அசைச்சாலே போதும், அவர் உங்கள் பேச்சை கேட்குற மாதிரி அமைப்புகள்லாம் குரு ஏற்படுத்தி கொடுத்துருவார். இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் ஒரே ஒரு விஷயங்கள், இந்த டைமில் உங்களை நீங்கள் என்ன டெவலப் பண்ணிக்கலான்னு யோசிங்க. இந்த 1.5 மாத காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது. என்ன டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். குரு திசை யாருக்காவது நடக்குது அப்படின்னா 7ல் குரு வந்திருக்கனால வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் நல்லா ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ், இது மாதிரி வீட்டில் இருந்துகிட்டே ஒரு சிம்பிளாக உங்களுக்காக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது சக்ஸஸ் ஆயிரும். இந்த டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா கிரக நிலைகளும் நல்லா இருக்குது, குருவும் உச்சம் பெறுறாரு. அதனால் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்கள், சூப்பராக வந்துடுவீங்க. நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல தொட்டதெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பாக இது இருக்குது. 11ல் குரு பார்க்குறாரு, லாபஸ்தானம். அதாவது 11ஆம் இடம்ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதி
சூழ்நிலையை குறிக்கக்கூடியது. கொள்ளை லாபம் சொல்லக்கூடிய இடம்லாம் 11. நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படியே நடக்கணும் அப்படின்னா 11ஆம் இடம் நல்லா இருக்கணும். உங்களுக்கு 11 குரு பார்க்குது, அப்புறம் என்னங்க, அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு சில விஷயங்களை பண்ணுங்கள், அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். முன்பை விட வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தாரிட இந்த ஒற்றுமைகள் அதிகரிக்கும். உங்களுக்கு பெரிய லெவலில் பக்கபலமாக இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி புத்திர பாக்கியம் நிறைய பேத்துக்கு கிடைக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. வண்டி வாகனங்கள், ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் இருக்குது. நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையால் தட்டி போயிட்டே இருக்கவங்களுக்குலாம் இது வந்து ஒரு சூப்பரான டைமு. பொதுவாகவே குரு 7ஆம் இடத்துல வந்திருக்க மகர ராசிக்கு வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகும். மிகப்பெரிய லெவலில் யோகமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது ஒரு ஜாக்பாட்டான காலம். இந்த 1.5 மாதத்தில் நீங்கள் ஏன்னா 3ஆம் இடத்தை பார்க்குது. 3ஆம் இடத்தை வந்து ஒரு கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு குருவோடைய பார்வை இருக்கும்போது மிகப்பெரிய லெவலில் அது யோகம். சோஷியல் மீடியாவில் நீங்கள் தான் ட்ரெண்டிங்கில் இருப்பீங்க. அந்த லெவலில் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வெளிநாட்டுக்கு போய் அது மூலிமா உங்களோட கலை நிகழ்ச்சிகளை நடத்துறது, நல்ல வருமானம் பார்க்குறது, ஆதாயம், பேர், புகழ், தொட்டதெல்லாம் சக்ஸஸ். எங்கே பார்த்தாலும் உங்களுடைய பேர், மக்களுடைய ஆதரவுகள், பாராட்டுகள், அங்கீகாரங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு காசு பணத்தை விட மக்களுடைய அன்பும் ஆதரவும் கைத்தட்டும் தான் பெருசு. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன எஃபர்ட்ஸ் போட்டிங்களோ அது எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு சக்ஸஸாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு சூப்பரான டைமு. நீங்கள் வந்து வெளியூரில் வேலை பார்த்துட்ருப்பீங்க, நம்ம சொந்த ஊரில் ஒரு பணி நமக்கு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் குரு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய விருப்பப்படியே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, அதே மாதிரி நல்ல இடத்துல வேலை பார்க்குறது, நல்ல இன்கம் வர்றது, நிறையா வழி. அதாவது கவர்மெண்ட் வேலை பார்த்துட்ருப்பீங்க, ஆனால் இன்கம் ஆஃப் சோர்ஸு பல வகைகளில் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு ஒரு உயர் அதிகாரி பார்த்து உங்களை பாராட்டி நல்ல இன்கம் வர இடத்துல தூக்கி போடுறது, அது மூலிமா நல்ல சந்தோஷமாக இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பூரணமான அனுகிரகம் இருக்கனால ஆயுள் இதெல்லாம் நல்லா இருக்குது. திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 7ஆம் இடத்துல குரு உச்சம் பெறாரு. அதனால திருமண பிராப்தம் இருக்குது. திருமணத்தில் திடீர் திருமணம் அப்படிங்கிறனால இந்த மகர ராசிக்கு வரப்போகுது. எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி குருபலம் இருக்கனால திடீர் திருமணம் யோகம் அப்படிங்கிறது நம்பர் 1ல் மகர ராசி தான் இருக்குது. அதனால் திருமண பிராப்தம் உறுதியாக உண்டு. அதுக்கு அடுத்தது வந்து அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மிகப்பெரிய லெவலில் யோகக்காரங்களாக மாற போகிறீங்க. கட்சியுடைய தலைமையிடம் பாராட்டி உங்களுக்கு ஒரு பொறுப்பு, உங்களை நம்பி ஒரு சில விஷயங்கள்லாம் ஒப்படைக்கிறது, ஒரு டீமை உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் மக்களோட சப்போர்ட் கிடைக்கும். உங்கள் மேலே இருந்த நெகட்டிவெல்லாம் போய் பாசிட்டிவாக மாறும். மீடியாவோட சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து வீடியோவில் எக்ஸ்போஸ் ஆகுங்க, சோஷியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் ஆகுங்க. மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறனால பெரிய லெவலில் அதே மாதிரி சக்ஸஸ் ஆகிறது, போட்டிகளெல்லாம் ஜெயிக்கிறது, இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. பொதுவாகவே மகர ராசிக்கு வந்து சகல விதமான சௌபாக்கியங்களும் உண்டு. நினச்ச காரியங்களில் சக்ஸஸ், எதை தொட்டாலும் வெற்றி, காசு பணம் பொருளாதார ரீதியாக இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பாகப்பிரிவினை, உங்களுக்கு உண்டான ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகளாகி இவ்வளோ நாள் வராமல் இருந்தால் கூட அந்த பாகப்பிரிவினையில் இந்த டைமில் வரதுக்கு உண்டான அமைப்புகள், கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி விஷயங்களில் சக்ஸஸ் ஆகிறது, உங்கள் பேரில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர்றது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாகவே பொருளாதாரமும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லாம் நல்ல சுமூகமாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, மாறி சுமூகமான ஒரு உறவுகள், நல்ல ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே வந்து மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.